மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிற விஷயம் எண்களை கூட்டல், அதே போல் கழித்தல், அதே போல் பெருக்கல், வகுத்தல். நான் உங்கள் ஆசான் கோபி, நவோதயம் கல்வியகத்திலிருந்து. தொடர்புகளுக்கு 0755-51-53-61-0. ஓகே, இப்போ நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களாக நாங்கள் பார்ப்போம். எண்களை கூட்டல் கழித்தல் ஏன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொன்னால், இது நீங்கள் விடுமுறை காலத்தில் இருந்திருப்பீங்க. சில நேரம் எண்களை கூட்டுறது, அதே போல் கழிக்கிறது, அதே போல் பெருக்கல் வகுத்தல் சம்மந்தமான விஷயங்களை மறந்துருப்பீங்க, கணக்கு எப்படி செய்யறதுன்னு கூட. குறிப்பாக ஆரம்ப பிரி மாணவர்கள், தரம் 1, 2, 3, 4 மாணவர்கள் மறந்துருப்பீங்க. அதை கொஞ்சம் ஒரு மீட்டலாகவும் இருக்குங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஆரம்பித்து சொல்லித்தரேன். பொறுக்க வாங்க ஒவ்வொரு விஷயமும் பார்ப்போம். முதலாவது நான் சொல்ல போகிறேன்னு சொன்னால், எண்களை கூட்டல்ல ஓர் இலக்கம், அதாவது ஓர் இலக்கங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் எப்படி எண்களை கூட்டலாம். ஓகேவா? முதலாவது ஓர் இலக்கம் 5, கீழே 4 தந்திருக்காங்க. 5 4 கூட்ட போகிறோம். உங்களுக்கு ஈஸியாக தெரியும். 5 அதே போல் 4 2 இலக்கத்தையும் கூட்டுவீங்க. கூட்டினா 5 4 9 அமையும். ஆக நாங்கள் சும்மா ஒரு சில பொருட்களை வேறுபடுத்தி கொண்டு நாங்கள் கூட்டினா பாருங்கள், 1 2 3 4 5. ஆகவே மேலே ஒரு 5 மோட்டார் பைக் இருக்குது. அதே போல் கீழே 1 2 3 4. ஆகவே இவ்வளோத்தையும் கூட்டினோம்னு சொன்னால் 1 2 3 4 5 6 7 8 9. ஆகவே அந்த 9 விடையாக அமையும். விளங்கிருச்சா? ஆகவே நீங்கள் இதே போல் ஓர் இலக்கங்களை நாங்கள் போட்டு பார்க்கலாம். 5 4 மட்டும் இல்லாது வேறு நிறைய இலக்கங்கள் இருக்கும். எத்தனை? 3 2 இப்படி தனித்தனியான இலக்கங்களை போட்டு கூட்டி பார்க்கலாம். அது நீங்கள் ஓர் இலக்கங்களை கூட்டுறதுல ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்தது இப்போ ஈர இலக்கம் வந்தால் எப்படி கூட்டுறதுன்னு சொல்லி பார்ப்போம். 3 1 அதே போல். ஓகே, இப்போ 32 16. இது சொல்கிறது ஈர இலக்கம், 2 இலக்கங்கள், அதாவது மேலே 2 இலக்கம் கீழே 2 இலக்கம். ஆகவே நான் இதை ஈர இலக்கம் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை நாங்கள் எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது நாங்கள் எண்களை கூட்டும் பொழுது 1கள் 10கள் என்ற அடிப்படையில் தான் கூட்டிகிட்டு போகணும். ஆகவே பின்னாடி இருக்கிற இந்த இலக்கத்திலேருந்து முன்னாடி கூட்டிகிட்டு போவோம். ஓகே, முதலாவது 6 6ஓட 2 கூட்டினோம்னா 6 7 8 இருக்கும். அதே போல் 10கள் வளையத்துகள் 3ஓட 1 கூட்டினதுன்னா 4. ஆக மொத்தம் 48 இப்படி அமைஞ்சிருக்கும் விட. ஆகவே ஈர இலக்கம் உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் பார்க்க போகிற மூ இலக்கம், அதாவது 3 இலக்கங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் எப்படி நாங்கள் இந்த கணக்கை நாங்கள் அணுகலாம் என்ற விஷயத்தை பார்ப்போம். ஓகே, ஓகே, அதாவது 212. எத்தனை? 212. அதே போல் கீழே கொடுத்துருக்காங்க எத்தனை? 754. எத்தனை? 754. இந்த இலக்கங்கள் தனித்தனியாக இருக்குது. ஆகவே 4ஓட 2 கூட்டினா 4 5 6. அதே போல் 5ஓட 1 கூட்டினா 5 1 6. அதோட 7ஓட 2 கூட்டினா 7 8 9 இருக்கும். இது என்னது? மூவு இலக்கம் வந்துச்சுன்னா கூட்டுறது தனியான இலக்கங்கள். ஓகே, இது சரி. அப்போ இது விளங்கியிருக்கும் உங்களுக்கு. அடுத்தது 4 இலக்கம் வந்துச்சுன்னு சொன்னால் எப்படி கூட்டுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, 4331. அதே போல் 3522. ஆகவே நீங்கள் ஒவ்வொரு இலக்கங்களும் இதுக்கு அடுத்தடுத்த இலக்கங்கள் 4 இலக்கம் 5 இலக்கம் போட்டு இப்படி நீங்கள் கூட்டி பார்க்கலாம். அது உங்களுக்கு இலகுவாக இருக்கும், இந்த கூட்டல் சம்பந்தமாக இலக்கங்கள். அதே போல் எண்களை கூட்டும் பொழுது பின்னாடி இருந்து இந்தியாவிலேருந்து கூட்டி வரணும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த இலக்கங்களை முன்னாடி இருந்தால் கூட்டி வருது. ஏன்னு சொன்னால் அது பின்னாடி இன்னொரு கணக்கு படிக்கும்போது நான் சொல்கிறேன் அந்த விஷயத்தை. இப்போ நாங்கள் இந்த கணக்கை பார்த்துருவோம். 2 1 3. அதே போல் 3 2 5. அதே போல் 5 3 8. அடுத்தது 4 3 7. இப்படி விட அமையும். ஓகே, இப்போ நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போவோம். இப்போ மேலே ஒரு தலைப்பு கொடுத்துருக்கேன் பாருங்கள். என்னன்னு சொன்னால், அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம். மேலே ஒரு தலைப்பு பார்ப்போம். கொண்டு செல்லலுடன் எண்களை கூட்டல். என்ன சொல்லியிருக்காங்க? கொண்டு செல்லலோட எண்களை கூட்டல் வந்துச்சுன்னா எப்படி செய்யுங்கிற விஷயத்த பார்ப்போம். ஆகவே கொண்டு செல்லல்னு சொன்னால் என்ன சொல்லி விஷயங்களை பார்க்க போகிறோம். சரி, இப்போ
இதில் பாருங்கள் 4 இலக்கம் பொதுவாக நான் அப்படியே கொடுத்துட்டேன். 7366 அதே போல் 3945 இப்படி ஒரு இலக்கத்தை கொடுத்துட்டாங்க. இந்த இலக்கத்தை ஒரு இலக்கம் வந்து கொண்டு போகிறது, அது நாங்கள் எப்படி கொண்டு போகிறதுன்னு சொல்லி பார்ப்போம். உதாரணமாக 6 5 கூட்டினோம்னா 6, அதே போல் 7 8 9 10 11. அவை 11க்கு நாங்கள் இந்த இடத்துல 11 அப்படியே போடுறதா? சில மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னா அதே இடத்துல அந்த 11 போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. அந்த இடத்துல நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், இந்த 11க்கு 1 இந்த இடத்துல எழுதணும். 1 எழுதின பிறகு மிகுதி எத்தனை இருக்கும்? 1. அந்த 1 இந்த இரண்டாவது இந்த 10கள் வளையத்துக்குள்ளே அந்த 1 கொண்டு போகணும். அந்த 1 கொண்டு போயிட்டோம். கொண்டு போயிட்டு இப்போ 6 4 10 10ஓட 1 கூட்டினா 11. 11க்கு இந்த இடத்துல 11 மறுபடியும் போடுறதா? இல்லை, இந்த இடத்துலையும் 1 போடணும். போட்டுட்டு மிகுதி என்ன செய்வோம்? மிகுதி இருக்கிற அந்த 1 இவ்விடத்தை இந்த இடத்துக்கு கொண்டு போவோம். ஆகவே அந்த இடத்துல வந்துடுச்சு. இப்போ 9 1 10 10 3 13 13 அப்படியே போடுறதா? இல்லை, 13க்கு 3 எழுதி மறுபடியும் என்ன இருக்குது? இன்னும் 1 இருக்குது. அந்த 1 அங்கே கொண்டு போவோம். இப்போ இறுதியாக 7 3 10 11 11 இப்படி அந்த விடைகளை கொண்டு போகிறது. இதை தான் சொல்கிறது என்னது? கொண்டு செல்லலுடன் கூட்டல். ஒரு இலக்கத்தை இங்கால இருந்துச்சுன்னு சொன்னால் மிகுதி வந்துச்சுன்னு சொன்னால் அந்த இலக்கத்தை அடுத்தடுத்த வளையங்களுக்கு கொண்டு சென்று கூட்டுறது கொண்டு செல்லலுடன் கூட்டல். நீங்கள் அதிகமான கணக்கு படிச்சிருப்பீங்க. இதே போல் நிறைய கணித பயிற்சிகளை எழுதி போட்டு பார்த்து நீங்கள் செய்து பழகலாம். சரியா? ஓகே, இப்போ நாங்கள் அடுத்த கணக்கு போவோம். இப்போ எண்களை கழித்தல். இவ்வளோ நாங்கள் படித்தது எண்களை கூட்டல். இப்போ நாங்கள் படிக்க போகிறது எண்களை கழித்தல். ஒரு இலக்கம் அதே மாதிரி 5 4 5லேருந்து 4 போனது என்னன்னு கேட்டால் ஈஸியாக சொல்லுவோம். 1 ஆகவே 1 2 3 4 5 1 2 3 4. ஆகவே இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கோம்? 5லேருந்து 4 கழிச்சிட்டோம். அப்போ 5 மோட்டர் பைக்கு 5 மோட்டர் பைக்கில் 4 விற்றுட்டோம்னு சொன்னால் மிகுதி எத்தனைக்கு போது இந்த 1 மட்டும் இருக்கும். அந்த 1 விட தான் இது. விளங்கிடுச்சா? நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. 5 மோட்டர் பைக் இருக்குது, அதில் இந்த 4ஐயும் கொடுத்துட்டாங்க. மிகுதி 1 இருக்குது, அதுதான் இது. சரிதானே? ஓகே, அப்போ கழித்தலும் உங்களுக்கு விளங்கியிருக்கும். இப்போ அடுத்தது பார்ப்போம். மூவிலக்கம் தந்திருக்கேன். ஓகே, 796 அதே போல் 754. இப்போ இந்த இலக்கத்தை கழிச்சு அப்படி சொல்லி பார்ப்போம். 6லேருந்து 4 கழிச்சோம்னு சொன்னால் 2, அதே போல் 9லேருந்து 5 கழிச்சோம்னு சொன்னால் 4, உங்களுக்கு தெரியும். அதே போல் 7லேருந்து 7 போனால் 0. எந்த ஒரு இலக்கத்திலேருந்தும் அதே இலக்கத்தை கழிச்சோம்னு சொன்னால் அது என்னவா வரப்போது? இறுதியாக விடை 0 அமையும். இது உங்களுக்கு விளங்கியிருக்கும். இப்போ நாங்கள் கொண்டு செல்லலுடன் எண்களை கழித்தல். இப்போ ஏற்கனவே நாங்கள் படித்தது எப்படி? கொண்டு செல்லலுடன் எண்களை கூட்டல். அப்போ இந்த இடத்துல நாங்கள் படிக்க போகிறது கொண்டு செல்லலுடன் எண்களை கழித்தல் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். வாங்க. ஓகே, இப்போ 950 அதே போல் 754 இப்படி ஒரு இலக்கம் தந்துட்டாங்க. இப்போ நாங்கள் எப்படி கழிக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த இடத்துல 0லிருந்து 4 போகுமா? போகாது. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இங்கே இருந்தோன்னு கடை வாங்கணும்னு சொல்லுவீங்க. நீங்கள் கடை வாங்குற கதையெல்லாம் பழைய கதை, அதை விட்டுறணும். இப்போ நாங்கள் என்ன சொல்லணும்? ஒரு இலக்கத்தை இந்த வளையத்திலேருந்து இங்கே கொண்டு வருதல். அப்போ கொண்டு செல்லல், அதான் கொண்டு செல்லலுடன் கழிக்கிறது. கொண்டு ஒரு இலக்கத்தை கொண்டு வரணும். இங்கேருந்து என்ன செய்வோம்? நாங்கள் வாங்குறது. அப்போ நீங்கள் கடை வாங்கணும்னு சொல்லுவீங்க. அந்த கான்செப்டை விட்டுட்டு நீங்கள் மனசொலுக்கு எடுத்தோம்னா எப்படி? அதாவது கொண்டு செல்லல். அப்போ ஒரு இலக்கத்தை இங்கே கொண்டு வர போகிறோம். சில பேர் என்ன செய்வாங்க? இங்கேருந்து 1 கொண்டு வந்தால் சைவரோட 1 கூட்டி அதை 1ன்றுவாங்க. அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இது 10கள் வளையம். அதிலேருந்து இங்கே நான் 1 எடுக்கிறோம். ஓகே, அப்படிலாம் 1 எடுத்தோம்னா அதை 0த்தோடு சேர்த்தோம்னா எத்தனையாக இருக்க போகுது? 10 இருக்கும். ஆகவே 10லேருந்து 4 போன எத்தனை இந்த இடத்துல? 6. விளங்கிருச்சா? 10 விரல்கள் எடுங்க, 10லேருந்து 4 கழிச்சு விடுங்க, மீதி 6 இருக்கும். ஆகவே இந்த இடத்துல இருக்கக்கூடிய இலக்கம் எத்தனையாக இருக்கும்? இந்த இடத்துல 4 இருக்கும். சில பேர் அதை மறந்துடுவாங்க. மறந்து போட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் 5லேருந்து 5 கழிச்சு விட்டுருவாங்க. கழிச்சு விட்டால் இங்கே என்ன இருக்க போது? 0 வரும். ஆனால் அப்படி வராது. ஓகே, ஏன்னா இங்கே 1 கொடுத்துட்டோம். ஆகவே இங்கே 4 இருக்கும். இப்போ நாங்கள் அடுத்த இலக்கத்துலேருந்து இங்கே 1 எடுப்போம். எடுத்தோம்னா அப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே 4 இருக்குது. ஆகவே 4ஓடு
இங்கே 1 எடுப்போம். அப்போ 14 14 5 போனால் எத்தனை 9 சரிதானே. இங்கேருந்து 1 எடுத்துருக்கோம். அது 14 14 5 போனால் 9 காணப்படும். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே 1 கொடுத்துட்டோம். ஆகவே இங்கே எத்தனை இருக்கும்? அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கடன் கொடுத்துட்டோம். இங்கே எத்தனை இருக்கும்? 1 கொடுத்துட்டா 8 இல்லையா? அந்த 8 தான் இது வரைக்க போகுது. ஆகவே இந்த 8லேருந்து நான் தூர இடத்துல போட்டிருக்கேன் உங்களுக்கு விளங்கி கொள்றதுக்காக, மறந்துடுவீங்க சொல்கிறதுக்காக. இந்த 8லேருந்து சில நேரம் 9லேருந்து 7 கழிப்பீங்க, அது பிள்ளை. ஏன்னா இங்கே 1 கொடுத்துட்டோம். ஆகவே 8 8லேருந்து எத்தனை செய்வோம்? இந்த டிரெக்டாக 7 கழிப்போம். கழிச்சோம்னு சொன்னால் 1 விளங்கிடுச்சா? ஆகவே எண்களை கொண்டு செல்லுடன் கூட்டல், அதே போல் கொண்டு செல்லுடன் கழித்தல், இந்த விஷயமும் உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும் மாணவர்களே. இப்போ நாங்கள் அடுத்தது போவோம். இப்போ நாங்கள் கட்டாயம் அடுத்து நாங்கள் எண்களில் படிக்கும் பொழுது எண்களை கூட்டல் படிச்சிட்டோம், எண்களை கழித்தல் படிச்சிட்டோம். அடுத்து நாங்கள் படிக்கணும் என்ன? எண்களை பெருக்கல். பெருக்கல் விஷயம் படிக்கும் பொழுது எங்களுக்கு கட்டாயமாக வாய்ப்பாடு அட்டவணை தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். உதாரணமாக நீங்கள் 3ஆம் ஆண்டு மாணவராக இருந்தால் கட்டாயமாக 5 எழுதி பாடமாக்கி கொள்ளுங்க. அது உங்களுக்கு 4ஆம் ஆண்டு வரும்போது உங்களுக்கு யூஸாக இருக்கும். அதே போல் மேக்சிமம் தரம் 5 எழுதி இருக்கிற மாணவர்கள் 2ஆம் வாய்ப்பிலிருந்து கட்டாயமாக 12 எழுதி பாடமாக்கி கொள்ளுங்க. அப்படி பாடமாக்கினீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும். உதாரணமாக 3ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு மாணவன் தெளிவாக 12 வரை பாடமாக்கியிருந்தான்னு சொன்னால் அவனுக்கு அதுக்கு பிறகு வர ஒவ்வொரு கணக்குகளையும் செய்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் கணக்கு செய்யும் பொழுது அந்த பெருக்கல் அட்டவணைகளை பாடமாக்கி மனம் பண்ணி வச்சுருந்தா மனக்கணக்குகளை இலகுவாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். இப்போ வாங்க கணக்கோட பார்ப்போம். ஓகே, 5 2 சொல்லியிருக்காங்க. 5ஓட 2 பேருக்கு சொல்லி உங்களுக்கு தெரியும். 2ஆம் வாய்ப்போட சொல்லி பார்ப்பீங்க இல்லையா? 1 2 2 4 3 6 4 2 8 5 2 10 அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அல்லது மேலே இருக்க இலக்கம் எத்தனை? 5 5ஓட 2 பேருக்குன்னா 5 2 10. இப்போ நேரடியாக போட்டுருவீங்க இல்லையா? 1 2 3 4 5 வந்துருச்சு. 1 2 3 4 5. அப்போ 5 வந்து 2 தடவை கூட்டி விட்டுருக்கோம். நாங்கள் கூட்டியும் பார்க்குறோம். ஆகவே இங்கே எத்தனை வரப்போகுது? 10. விளங்கிருச்சா? இது விளங்கியிருக்கும். இப்போ நாங்கள் அடுத்ததுக்கு போவோம். 2 10 வந்து விட்டது. இப்போ நாங்கள் அடுத்தது பார்ப்போம். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் எண்களை பெருக்கல்ல இன்னொரு கணக்கு 52. அதே போல் இந்த இடத்துல தந்திருக்காங்க 4. ஆகவே 4ஆல் பெருக்கணும். இது நீங்கள் எப்படி வேணாலும் போட்டு பார்க்கலாம். இந்த கணக்கு இந்த மாதிரி போடலாம், அல்லது கிடையாகவும் போட்டு பார்க்கலாம். 4 2 8. அதே போல் 5 4 பெருக்கணும்னா 5 20. ஆகவே 208. இப்படியும் கணக்கு செய்து பார்க்கலாம். ஆகவே இவ்வாறான நிறைய கணக்கு பயிற்சிகளை செய்து பாருங்கள். பெருக்கல் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் கொண்டு செல்லுடன் எண்களை பெருக்கல். அதே போல் கொண்டு செல்லும் கூட்டணும் நேரடியாக பெருக்கி போட்டோம். இப்போ கொண்டு செல்லோட பெருக்க போகிறோம். 62 பெருக்க போகிறோம் 5ஆல். ஆகவே இந்த இடத்துல நாங்கள் செய்ய வேணும். 5ஓட 2 பெருக்கணும்னா இத்தனை 10. 10 நேரடியாக போட முடியுமா? முடியாது. ஏற்கனவே நாங்கள் படிச்சிருக்கோம் கூட்டல. ஏன்னா நேரடியாக அந்த இலக்கத்தை போட முடியாது. ஆகவே 2 10க்கு பூச்சியத்தை எழுதிட்டு மிகுதி 1 அந்த பக்கம் கொண்டு போகும். இப்போ 6ஐயும் 5ஐயும் பெருக்கணும்னா 6 5 30. 30ஓட 1 கூட்டினா 31. சரிதானே? 6 5 30 30ஓட 1 கூட்டினா 32 310 அமையும். ஆகவே பெருக்கல் விஷயம் உங்களுக்கு இன்னும் தெளிவாக விளங்கியிருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் வகுத்தல். ஒரு வகுத்தல் கணக்கு பயிற்சி வந்துச்சுன்னா எப்படி செய்யுது? ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து கட்டாயம் எனக்கு நிறைய மெசேஜஸ் போட்டாங்க, சார் வகுத்தல் அதே போல் பெருக்கல் அதே போல் கூட்டல் பயிற்சிகளை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். இது உங்களுக்கு நிறைய யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இப்போ வகுத்தல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி. உதாரணமாக இந்த இடத்துல 46 என்ற இலக்கத்தை கொடுத்துருக்கேன். இதை வந்து 2ஆல் வகுக்க போகிறோம். ஓகே, வகுக்க போகிறோம். நாங்கள் முதலாவது என்ன செய்வோம்? முதல் இலக்கத்தை பார்க்கணும். அதாவது இங்கே கொடுத்துருக்க இலக்கத்தில் இந்த எண்ணால் கொண்டு போய்ட்டு பிரிக்க முடியுமா அல்லது முடியாதா? ஆகவே இந்த இடத்துல எங்களால் என்ன செய்ய முடியும்? பிரிக்க முடியும். 4 2 இருக்குது. அப்போ முடியாட்டி நாங்கள் என்ன செய்யணும்? பக்கத்தில் உள்ள இலக்கத்தை சேர்க்கணும். அது அடுத்த ஸ்டெப். எங்களுக்கு இப்போ பிரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தானே. ஆகவே 4 2 எத்தனை இருக்குது? 2. ஆகவே அந்த 2 போட்டோம்னு சொன்னால் போட்டிருக்க அந்த அதாவது 4 2 எத்தனை தடவை போட்டோம்? 2. 2 போட்டோம்னா அந்த 2ஓட 2 என்ன செய்யணும்? பெருக்கணும். ஆகவே 2 4.
இப்போ நாங்கள் 4லேருந்து 4 என்ன செய்வோம், கழிப்போம். கழிச்சோம்னா 0. ஆகவே இப்போ ஒரு கோடை போட்டுருவீங்க. இப்போ 6, இந்த 6 என்ன செய்வீங்க, கீழே இறக்கி எடுப்பீங்க. எடுத்தீங்கன்னா ஓகே 6. 6ல் 2 எத்தனை தடவை இருக்குன்னு சொன்னால் 2 6. ஆகவே 3 தடவை இருக்கின்றது. 2 6. 6லேருந்து 6 போனால் 0. விளங்கிடுச்சா? ஓகே. இப்போ அடுத்து இன்னொரு கணக்கு. இப்போ கொடுத்துருக்காங்க 56. இதுவும் அதே போல தான். 56ல் பார்த்தோம். முதலாவது இந்த 5. 5ல் இருக்கா 4 இருக்குது. ஆகவே 1 ஒரு 4 4. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், 5லேருந்து 4 கழிப்போம். கழிச்சு எத்தனை வரப்போகுது, 1. சில பேர் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த 5லேருந்து 4 கழிச்சு போட்டு இந்த 1ல் திரும்ப இருக்க பார்க்க 1ல் 4 இருக்கான்னு சொல்லி 0 போடுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. இப்போ 1ல் இல்லை தானே, ஏன்னா இந்த கழிச்சு விட்டுருக்கோம். இதை விட்டுட்டு இப்போ அடுத்துள்ள இலக்கத்தை என்ன செய்யணும், தனியாக பார்க்காம அந்த இலக்கத்தை கீழே கொண்டு வரணும். கொண்டு வந்தால் 6 இருக்கும். ஆகவே மொத்தமாக இந்த இலக்கத்தை சேர்க்கணும் 16. சில பேர் தனியாக அந்த 6 மட்டும் பார்ப்பாங்க, அதுவும் பிற. ஆகவே இந்த இலக்கம் கழிச்ச இலக்கத்தோடு இதை சேர்க்கணும். இலக்கமாக மாறி இந்த இடத்துல 16ஆக மாறும். ஆகவே 16ல் 4 எத்தனை தடவைக்கு வாய்ப்பாடு சொல்லி பார்ப்பீங்க. இதுக்கு தான் எங்களுக்கு வாய்ப்பாடு முன்னுக்கு படிச்சிருக்கோம். வாய்ப்பாடு தெளிவாக மனனம் செய்திருந்தால் மட்டும்தான், அதாவது கூட்டல் கழித்தல் அதுக்கடுத்து பெருக்கல் அட்டவணை தெளிவாக தெரிந்த ஒரு மாணவனால் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும், வகுத்தல் செய்ய முடியும். ஆகவே வாய்ப்பாடு சொல்லி பார்ப்பீங்க. சில பேர் ஒன்றா எழுதி செய்வீங்க, அது பிற. அது உங்களுக்கு கஷ்டமும் டைம் வேறு வேஸ்ட் ஆகும். ஆக வாய்ப்பாடு பாடமாக்கி தான் ஈஸியாக இருக்கும். 16 இருக்குது. 14 பார்த்தோம்னா 1 4 4 7 4 8 3 12 4 16. ஆகவே 16 வந்துருச்சு. இப்போ 14லேருந்து 16 என்ன செய்வோம், கழிப்போம். கழிச்சம் என்ன ஒரு 0. சரிதானே? இப்போ உங்களுக்கு வகுத்தல் சம்பந்தமான விஷயமும் தெளிவாக விளங்கியிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ எங்களுக்கு பரீட்சையில், அதாவது புலமை பரீட்சையில் அல்லது ஒரு சாதாரணமான ஒரு பரீட்சையில் எங்களுக்கு எப்படி பயிற்சிகள் வரப்போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். பயிற்சிகள் பொதுவாக கழிக்கிறதுக்கு நேராக எண்களை கொடுத்து கழிக்க கூட மாட்டாங்க. எங்களுக்கு எப்படி வரும்னு கேட்டால் ஒரு பிரசினமாக வரும். இப்படி வரும் பிரசின கணக்குகள். அந்த பிரசின கணக்குகள் வந்துச்சுன்னா ஒரு சில விஷயங்களை சொல்லித்தாலும் நீங்கள் எப்படி ஈஸியாக அந்த கணக்கு கூட்டலா, அது கழித்தலா, அதே போல் பெருக்கலாங்கிற விஷயத்த எப்படி அடையாளம் கண்டு எங்களால் செய்ய முடியும் என்ற விஷயத்தை பார்ப்போம். வாங்க. முதலாவதாக ஓகே, ஒரு கணக்கு தந்துட்டாங்க. அந்த கணக்கில் இந்த எண்களின் மொத்த தொகை யாது அப்படிங்கிற, அதாவது மொத்த தொகை யாது என்ற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆக மொத்த தொகைங்கிற விஷயம் வந்துட்டாலே அந்த பிரச்சனை கணக்கு என்ன இருக்கும் பிள்ளைகள், கூட்ட வேண்டிய கணக்காக இருக்கும். ஏன்னா நிறைய மாணவர்களை பிரச்சனை கணக்கில் அதிகமான தவறு விடுறீங்க. ஒரு பிரச்சனை கணக்கு கொடுத்தோன்னே, சார் இதில் எனக்கு செய்ய முடியல சார், எனக்கு விளங்க மாட்டேங்குது சார். ஏன்னா அந்த கணக்கை முழுமையாக உங்களுக்கு முதலாக வாசிக்க தெரிந்திருக்கணும். வாசித்தால் தான் உங்களால் என்ன செய்ய முடியும், அந்த கணக்கான விடையை செய்ய முடியும். அவன் நீங்கள் முழுமையாக வாசித்தாலும் என்ன செய்வீங்க, மொத்த தொகைன்னு சொன்னால் அது நீங்கள் உங்களுக்கு கூட்டணுமா கழிக்கணுமான்னு சொல்லி தெரியாமல் இருக்கும் அந்த பிரச்சனை கணக்கில். ஆகவே அந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டும் பிள்ளைகள், மொத்த தொகைங்கிற ஒரு வேர்ட் கட்டாயம் கொடுத்துருப்பாங்க. ஆகவே மொத்த தொகை அப்படியான ஒரு வேர்டு வந்துருச்சுன்னா அது கீழே கட்டாயம் கோடு போட்டுக்குங்க. கோடு போட்டு மொத்த தொகைன்னு வந்தால் நீங்கள் பயப்படாமல் என்ன செய்யலாம், அந்த கணக்கை கூட்டலாம். பிரச்சனத்தில் என்ன செய்யலாம், கூட்டலாம். ஆகவே இன்னையில நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், ஒரு பிரச்சனை கணக்கு வந்துச்சுன்னா அது பிரச்சனையாக தான் உங்களுக்கு தெரியும், ஆனால் பிரச்சனை இல்லை, அது மிக இலகு. மொத்த தொகைன்னு என்ன விஷயம் வந்துச்சுன்னா கூட்டுங்க, அது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். சரிதானே? இப்போ மொத்த தொகைன்னு என்ன செய்வீங்க, கணக்கு இனிமேல் என்ன ஒரு விஷயம் வந்துச்சுனாலும் கூட்டுங்க. ஓகே, கூட்டல் அடையாளத்தை போட்டு வச்சுக்கோங்க. அதே போல் எஞ்சிய தொகை, குறைந்த தொகை, அதே போல் இரு எண்களுக்கு இடையில வித்தியாசம் யாது, இந்த இலக்கத்தை விட இந்த இலக்கம் எத்தனை அதிகமாக இருக்குது, இப்படியான விஷயம் வந்துச்சுன்னா என்ன செய்யணும், பெரிய ஒரு எண் கொடுத்துருப்பாங்க. அந்த பெரிய இலக்கத்திலிருந்து என்ன செய்யணும்னு கேட்டால் சிறிய இலக்கத்தை கழிக்கணும். ஆகவே எஞ்சிய தொகை, அதே போல் குறைந்த தொகை, அதே போல் வித்தியாசம், இப்படியான வேர்ட் வந்துருந்துச்சுன்னா அந்த கணக்கில், அந்த பிரச்சனை கணக்கில் நீங்கள் என்ன செய்யணும், அந்த கணக்கை பயப்படாமல் பெரிய ஒரு இலக்கத்திலேருந்து சிறிய இலக்கத்தை என்ன செய்வீங்க, கழிப்பீங்க. ஆகவே கழித்தலும் உங்களுக்கு இதில் விளங்கி இருக்கும். கழிக்கணும் பிரச்சனை கணக்கில். அடுத்தது மடங்குகள். அதாவது மடங்குகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யலாம், அந்த கணக்கை பெருக்கி விடலாம். 5 மடங்கு எத்தனையா இருக்கும் அப்படி சொல்லி கேட்கலாம். அல்லது ஒரு வரியில்
5 மாணவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், அதே போல் 10 வரையில் உள்ளவர்கள் அப்படிங்கிற விஷயம் அது வந்து மடங்காக இருக்கும். ஆகவே மடங்கு சம்பந்தமான ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா நீங்கள் அந்த கணக்கு என்ன செய்யலாம், பெருக்கலாம். அது உங்களுக்கு பயிற்சியில் ஈஸியாக இருக்கும், பெருக்கி அந்த விடையை காண்றதுக்கு. சரியா? அடுத்தது பகிர்ந்தால் அல்லது பிரித்து கொடுத்தால் இப்படியான சொற்பிரயோகங்கள், அதாவது பகிர்ந்தால் அல்லது பிரித்து கொடுத்தால் இப்படியான சொற்பிரயோகம் வந்தால் அந்த கணக்கு நீங்கள் என்ன செய்யணும், வகுக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும், வகுக்க வேண்டும். பிள்ளைகள் நல்லா பார்த்துக்கொள்ளணும். பகிர்ந்தால் பிரித்து கொடுத்தால் இப்படியான சொற்பிரயோகம் தான் வகுக்கவும். அப்போ ஆரம்பத்திலேருந்து பார்ப்போம். ஒரு பரீட்சையில் பிரச்சனை கணக்கு வந்துச்சுன்னா மொத்த தொகை என்ற விஷயம் கேட்டாங்கன்னா கூட்டுங்க. அதே போல் எஞ்சிய தொகை குறைந்த தொகை வித்தியாசம் என்ற விஷயம் வந்துச்சுன்னா கழித்து விடுங்க. அதே போல் இந்த மடங்குகள் இப்படியான விஷயம் வந்துச்சுன்னா அந்த கணக்கை பெருக்கி விடுங்க. அதே போல் பகிர்ந்தா, அதே போல் பிரித்து கொடுத்தா இப்படியான சொற்பிரயோகம் வந்தால் அந்த கணக்கை என்ன செய்யுங்க, வகுங்க. ஓகே, இது விளங்கியிருக்கும்னு நினைக்கின்றேன். இப்போ நாங்கள் ஒரு கணக்கு, ஓகே, ஒரு கணக்கு இப்படியான ஒரு பயிற்சி கணக்கு வந்துச்சு. இதை நாங்கள் எப்படி செய்யலாம்? பலப்பான தொழிற்சாலை ஒன்றில் மாதம் ஒன்றில் உற்பத்தி செய்யப்பட்ட தோடம்பல பான போத்தல்கள் 2456. அன்னாசிப்பழ பான போத்தல்கள் 1834. அங்கு உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த, அப்ப நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன், மொத்தன்னு சொன்னா என்ன செய்யணும், கூட்டணும். ஆகவே மொத்த பலப்பான போத்தல்கள் எத்தனை கேட்டாங்க. ஆகவே மொத்த என்பது வந்துருச்சு. ஆகவே மொத்தங்கிற சொற்பிரயோகம் வந்தால் நாங்கள் என்ன செய்வோம், ஒரு கணக்கில் கூட்டுவோம். ஆகவே 2456 அதே போல் 1234 இந்த 2 இலக்கத்தை என்ன செய்ய போகிறோம், கூட்டுவோம். அப்போ இதான் பிரச்சனை கணக்கு. இப்படியான கணக்கு உங்களுக்கு கட்டாயம் பகுதி 2ல் வரும். அதுக்காக தான் நான் இதை முக்கியத்துவம் கொடுத்து போட்டிருக்கேன். கூட்டல் கழித்தல் பெருக்கல் சம்பந்தமான தெளிவு தன்மை இருந்தால் மாத்திரம் தான் பிள்ளைகளை உங்களுக்கு என்ன செய்ய முடியும், இந்த கணக்கை வந்து தெளிவான முறையில் செய்ய முடியும். ஆகவே இப்படியான ஒரு பயிற்சி வந்துருச்சு. அதை நாங்கள் செய்ய போகிறோம். எப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது மொத்த பலப்பான போத்தல்கள்னு கேட்டால் மொத்தம் என்ற விஷயம் வந்துருச்சு. ஆகவே மொத்தங்கிற விஷயம், அதாவது சொல் பிரயோகம் வந்துருச்சுன்னா நீங்கள் மனசில் வச்சுக்கொள்ளணும். அந்த கணக்கு பயப்படாமல் கூட்டலாம். ஓகே, ஆகவே 6 4 கூட்டு 6 4 10க்கு 0 எழுதி அங்கிட்டு மிச்சம் 1 வரும். 5 3 8 9 4 2 6 2 3 3. ஆகவே 3690. சரிதானே? இந்த கணக்கை அப்படி செய்யலாம். ஓகே, நெக்ஸ்ட். அடுத்தது ஒரு கடையில் உள்ள 5897 அரிசி மூட்டைகளில் 1234 மூட்டைகள் விற்கப்பட்டால் எஞ்சிய அரிசி மூட்டைகள், அந்த இடத்துல பாருங்க, எஞ்சியன்னு சொன்னால் ஒரு சொற்பிரயோகம் வந்துருச்சு. என்ன செய்வீங்க, எஞ்சியன் வந்தா கழிப்பீங்க. அப்போ கழித்தலுக்கு இந்த சொற்பிரயோகம் வந்திருக்கும். நீங்கள் நிறைய கணக்கு பயிற்சி இருக்கும், அதை எடுத்து பாருங்கள். ஆகவே 5897லேருந்து 1234 என்ன செய்ய போகிறோம், கழிக்க போகிறோம். ஆகவே கழிச்சோம் சொன்னால் 4663. 7லேருந்து 4 போனால் 3, 9லேருந்து 3 போனால் 6, 8லேருந்து 2 போனால் 6, 5லேருந்து 1 போனால் 4. அப்போ இப்படி நீங்கள் செய்யலாம். அப்போ இதுவும் உங்களுக்கு விளங்கியிருக்கும். எஞ்சி என்ற சொற்பிரயோகம் வந்துச்சுன்னா கலிங்க ஒரு பிரச்சனை கணக்கில். இது பகுதி 2க்கு வரக்கூடிய வினாக்கள். அடுத்தது ஒரு தட்டில் 235 பழங்களை வைக்கலாம். ஒரு தட்டில் எத்தனை பழங்களை வைக்கலாமா, 235 பழங்களை வைக்கலாம். அவ்வாறான 7 தட்டுகளில் வைக்கக்கூடிய பழங்களை எனக்கு யாது. ஒரு தட்டில் எத்தனை வைக்கலாம், 235 பழங்களை வைக்கலாம். அவ்வாறான 7, அப்போ அவ்வாறான 7ன்னு சொன்னால் மடங்கு. அப்போ இதனை போல மடங்கு. ஆகவே அவ்வாறான 7ல் வைக்கலாம். எத்தனையில் 7 தட்டுகளில் வைக்கக்கூடிய பழங்கள். ஆகவே இந்த இடத்துல என்ன செய்யணும் நாங்கள், அவ்வாறான 7, அப்போ அது மடங்கு. அதே போல் 7 மடங்கு வருது. மடங்கு என்ன செய்வோம், பெருக்குவோம். ஆகவே இந்த விஷயம், இந்த அவ்வாறான பாயிண்ட்கள் அழகாக கோடு போடுங்க. ஓகே, அவ்வாறான 7. ஓகே, ஆகவே 235 என்ன செய்யணும், 7 தட்டு, 7 அவ்வாறான 7 தட்டுகளை வைக்கக்கூடிய பழங்கள். அப்போ 7ஆல் என்ன செய்வோம், பெருக்குவோம். ஆகவே பெருக்க போனோம் சொன்னால் 7 வாய்ப்பாடு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தது செய்வீங்க. அப்போ 7 5 பெருக்கினா 7 5 35க்கு 5 எழுதி மிச்சம் எத்தனை 3, 7 3 எத்தனை 21, 21 3 24க்கு 4 எழுதி மிச்சம் 2. இப்போ 7 2 14, 14 2 16. ஆகவே 1645.
ஆகவே இப்படியான கணக்கு. அப்போ நாங்கள் பிரச்சனை கணக்கில் கூட்டல் கழித்தல் பெருக்கல் பார்த்தோம். அடுத்து ஒரு வகுத்தல் சம்பந்தமான ஒரு பிரச்சனத்தை பார்ப்போம். ஓகே, சரி. 315 சவர்க்கார கட்டிகளை 3 பெட்டிகளில் சமமாக அடுக்கினால் ஒரு பெட்டியில் எத்தனை சவர்க்காரங்களை வைக்கலாம்? என்ன சொல்லியிருக்காங்க? 315 சவர்க்கார கட்டிகளை 3 பெட்டிகளில் சமமாக அடுக்கினால் ஒரு பெட்டியில் எத்தனை சவர்க்காரங்களை வைக்கலாம்? ஆகவே நாங்கள் 3 பெட்டிகளில் சமமாக என்ற சொற்பிரயோகம் வந்திருக்கு. சமமாக, அப்போ சமமான பிரிக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது. ஆகவே 3 பெட்டிகளில் சமமாக என்ற சொற்பிரயோகம் வந்திருக்குது. ஆகவே 315 3ஆல் என்ன செய்வோம்? பிரிப்போம். உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். 3ல் எத்தனை 3 இருக்குது? இந்த 3ல் 3 உண்டு. ஆகவே 1 3 3லேருந்து 3 கழிச்சோம்னா 0. இப்போ இந்த உண்டை இருக்கும். இப்போ இவ்வாறான இடத்துல பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு டவுட் வருது. அந்த உண்டை என்ன செய்யறது? சில பேர் உண்டை அங்கேயே போடுவாங்க. போடக்கூடாது. அப்படி இந்த நேரம் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன சொன்னால், 3ல் 1 இருக்கா? இல்லை. ஆகவே இல்லாட்டி அந்த இலக்கத்தில் 0 போட்டுருங்க. 0 போட்ட பிறகு இந்த 5 என்ன செய்யணும்டா கீழே இறக்க வேண்டும். இறக்கினா எத்தனை இந்த இடத்துல? 15. சில பேர் 5 மட்டும் பார்க்குறது. அப்படி பார்க்கக்கூடாது பிள்ளைகளே. ஓகே, ஆகவே 15 வந்துருச்சு. 15ல் நாங்கள் 3 எத்தனை தடவை இருக்குன்னு பார்ப்போம். 1 3 3 2 3 6 3 9 4 12 5 15. ஆகவே 5 தடவை இருக்குது. 5 15 இறுதியாக கழிச்சு விட்டுருவீங்க. சரிதானே? இவ்வாறு தான் இந்த பிரசினம் சம்பந்தமான கணக்கு வந்தாலும் கண்டுபிடிச்சு விட இருக்கிறது. ஆகவே இதில் 105 ஒரு பாக்ஸில் வைக்கலாம். சரிதானே? ஆகவே உங்களுக்கு இந்த பிரச்சனை கணக்குகளை கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் வந்தால் எப்படி செய்யுங்கிற விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்டேன். இறுதி பரீட்சையில் எப்படியான பயிற்சிகள் வந்தாலும் நீங்கள் செய்து பார்த்துக்கொள்ள. மாணவர்களே, இப்போ நாங்கள் வினா நேரத்துக்கு வந்துட்டோம். ஒரு சில வினாக்கள் நான் தரேன். அந்த வினாக்கான விடைகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். முதலாவது, ஒரு கடையில் உள்ள 1345 பருப்பு மூட்டைகளில் 945 மூட்டைகள் விற்கப்பட்டால் எஞ்சிய அரிசி மூட்டைகளின் எண்ணிக்கை யாது? என்னண்டு, ஒரு கடையில் உள்ள 1345 பருப்பு மூட்டைகளில் 945 மூட்டைகள் விற்கப்பட்டால் எஞ்சிய அரிசி மூட்டைகள் எண்ணிக்கை யாது? என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும். அடுத்தது, ஒரு கடையில் 456 குப்பிகளும் இன்னொரு கடையில் 124 குப்பிகளும் உள்ளன. மொத்த குப்பிகள் எண்ணிக்கை யாது? அப்போ இதுவும் நீங்கள் என்ன செய்யணும் பார்க்கணும். ஒரு கடையில் 456 குப்பிகளும் இன்னொரு கடையில் 124 குப்பிகளும் உள்ளன. மொத்த குப்பிகள் எண்ணிக்கை யாது? அடுத்தது, 456 மாபிள்களை 4 வீதம் எத்தனை பேருக்கு வழங்கலாம்? அப்போ இது நீங்கள் என்ன செய்யணும் யோசிங்க. 4 வீதம் எத்தனை பேருக்கு கொடுக்கலாம்? 456 மாபிள்களை 4 வீதம் எத்தனை பேருக்கு கொடுக்கலாம், வழங்கலாம்? அடுத்தது, ஒரு நிறையில் 5 கதிரைகள் வீதம் 19 வரிகளில் உள்ள கதிர்களின் எண்ணிக்கை யாது? ஒரு வரிசையில் 5 கதிரை இருக்குது. அதே போல் 19 வரியில் எத்தனை கதிரை இருக்கும்? அப்போ நீங்கள் என்ன செய்யணுங்கிற விஷயத்த நல்லா யோசித்து இதுக்கான விடைகளை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு இந்த விஷயம் விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். கூட்டல் கழித்தல் அதே போல் பெருக்கல் அதே போல் வகுத்தல் இவ்வளோ விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்டேன். இனி அடுத்தடுத்து வர வீடியோக்களில் இன்னும் ஒரு வாரங்களில் பகுதி 1 வினாக்கள் சம்பந்தமான இப்படியான பயிற்சிகள் வருங்கிற விஷயத்தை அதிகமாக நான் உங்களுக்கு பகிர உள்ளேன். இதில் உள்ள எல்லா பயிற்சி வினாக்களையும் கணக்கு சம்பந்தமான அனைத்து பயிற்சி வினாக்களையும் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அவங்களும் படித்துக்கொள்வாங்க. சரி மாணவர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் படிக்கிறதுக்கு வழிகாட்டியாக செயற்படுங்கள்.